ஹலோ நண்பா நண்பேஸ், வெல்கம் பேக் டு ஃபன் என்டர்டைன்மெண்ட் மீடியா. இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற எல்லாத்துக்கும் என்னோட பர்த்டே விஷஸ் சொல்லிக்கிறேன். சரி, இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாங்களா? ஆக்சுவலாக ஒரு காட்டுக்குள்ள ஓக் ட்ரீ இருக்கு, அதாவது கருவாலி மரம் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி நம்ம வீடு கட்டுறதுக்குலாம் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோரப்புள்ள வளர்ந்துருக்கு. இந்த மரம் இருக்கு இல்லையா, எப்போ பாரு என்ன பண்ணுன்னா, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள், ரொம்ப தைரியம் ஜாஸ்தி, தெம்பு ஜாஸ்தி அப்படின்ற மாதிரியே பேசிகிட்டே இருக்கும். அதோட பெருமையை மட்டும் பேசாமல் அந்த கோரப்புள்ளையும் எப்போ பாரு கலாய்ச்சிட்டே இருக்கும். பாரு, நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன், நீ எவ்வளோ வீக்காக இருக்க பாரு, ஒரு காற்று வந்தால் எல்லாம் பிடுங்கிட்டு நீ போயிடுவ அப்படின்ற மாதிரியே பேசிகிட்டு இருக்கும். இதை கேட்டு அந்த கோரப்புள்ளும் அதுக்கு எதுவுமே ரிப்ளை பண்ணாமல் சைலண்ட்டாக அது பாட்டுக்கு அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கும். அப்போது திடீர்னு ஒரு நாள் பெரிய புயல் ஒன்று அடிக்குது. அப்போது எல்லா மரமுமே, அங்கே இருக்கிற எல்லா மரமுமே அந்த காற்றுக்கு ரொம்ப ஆட ஆரம்பிக்குது. அப்போ கூட அந்த மரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த புல்லை பார்த்துட்டு, இந்த காற்றுலாம் எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள், நான் இந்த காற்றை தாண்டி எப்படி நின்றுவேன், ஆனால் நீ எப்படி நிற்ப, உன்னை சாதா காற்று வந்தாலும் நீ பிடுங்கிட்டு போயிடுவே, இந்த காற்றுலாம் நீ என்ன ஆக போறியோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே அந்த புல்லை பார்த்து கலாய்க்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்தில் அந்த காற்று பக்கத்தில் வர வர இந்த மரமும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி பார்க்குது. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதோட ஸ்ட்ரென்த்தை அது காற்றுக்கு காட்ட முடியல. ஸோ என்ன ஆகுதுன்னா, அந்த மரத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிளையாக உடஞ்சி கீழே விழுகுது. அதுக்கப்புறம் அந்த காற்றும் தாண்டி போயிடுது. போனதுக்கப்புறம் அந்த புல்லை பார்க்குது. அந்த புல்லுக்கு எதுவுமே ஆகலை, அது பாட்டுக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருந்தது. அதை பார்த்ததும் இந்த மரத்துக்கு ரொம்ப அது ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆச்சரியப்பட்டு அந்த புல்லுக்கிட்ட கேட்குது, எப்படி நீ இவ்வளோ பெரிய காற்றுலையும் எதுவுமே ஆகாமல் இருக்க அப்படின்னு கேட்குது. அப்போது அந்த புல்லு சொல்லுது, நான் அவ்வளோ காற்று வந்தப்போ அந்த காற்று எந்த பக்கம் போகுதோ அந்த காற்றுக்கு ஏற்ற மாதிரி என்னை நான் வளைச்சி கொடுத்தனால எனக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுது. இதை கேட்டதும் அந்த மரத்தினால எந்த ஒரு வாய் பேச முடியாமல் அமைதியாக இருக்குது. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ சுச்சுவேஷன்ஸ் வரும். அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை வளைச்சி கொண்டு போயிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஸ்டெப் போக முடியும். அதை விட்டுட்டு நான் வளைஞ்செல்லாம் கொடுக்க மாட்டேன், நான் இப்போவே இருக்கிற மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு பிரச்சனையில தான் கொண்டு போய் முடியுன்றதை சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது மாரல்ஸ் தோணுச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் பாலா. அண்ட் இது நம்ம ஃபன் ஜோன் என்டர்டைன்மெண்ட் மீடியா. Bye.